அப்படியே அக்கா நல்ல முறையிலே வாழ்ந்திருக்க வேண்டும். இல்ல சித்தூர் மாநகரம் மண்டபள்ளியை சேர்ந்த புஷ்பம்மாள், சித்தூர் மண்டபள்ளியை சேர்ந்த புஷ்பம்மாள் என்று சொல்லக்கூடிய தாயார் இதோ பொன்னுரைக்காக பட்டு சேலையும் இன்னும் 100 ரூபாயும் பரிசு தட்டாக வாரி வழங்கியிருக்கிறார். தட்டு வாங்கி
அம்மா இருந்தாலும் இல்லாமல் உடனே இருந்தாலும் அம்மா ராவணன் ஓடி வந்து உடனே வரும்படி சொன்னீங்கன்னு சொன்னாமா என்ன காரணம் சொல்லம்மா என்னோட உள்ளத்திலே எத்தனையோ வேதனைகள் இருக்கு. எல்லாருக்கும் இருக்குமா என்னோட தான் இருக்கீங்க நீங்க. ஆமா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எப்படி இருக்கீங்க, நான் என்ன நினைச்சிருக்கேன் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருக்குமா அதனால மனத்துயர் தீர வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? இயற்கையை பார்த்தா மனத்துயர் தீரும். அப்படியா சொல்றீங்க? நந்தவனம் போகலாமா? சரி வாங்கம்மா போலாம். மயில்கள் ஆடுவது புயல்கள் பூவதும் மலரின் மனமும் எவ்வளவு அழகா பாத்தியா? அழகா அழகா மயில்கள் ஆடுவதும் புயல்கள் பாடுவதும் எவ்வளவு அழகா பாத்தியா? இந்த வன பெருமை சொல்லுங்க. சொல்லுங்க. இன்னும் செல்வீர் ரவி அத்தகைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து இன்னும் பொன்னூரியாக நடிக்கும் கலவை எடுத்து அகர கிராமம் சரவணாசிரியர் பொன்னூரியாக நடிக்கும் சரவணாசிரியருக்காக இந்த பட்டு தாமதம் சேலையும் இருக்கிறார்கள். அன்னவர் குடும்பத்திற்கும் சீர்வரிசை இன்னும் சீர்வரிசையாக கொடுக்கிறார்கள். திரௌபதி அம்மன் அருள் நினைக்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இன்னும் 100 ரூபாய் வாரி வைத்திருக்கிறார்கள். நன்றி வணக்கம். அம்மா என்னமா இந்த வன பெருமை எப்படி நல்லா இருக்குமா? பலவிதமான பூக்கள் எப்படி அழகாக பூத்து குலுமா
எனக்கு தெரியாத உன் பவுச்சி ரெண்டாம் என்ன வந்திருக்கோம் ஆமா. அழகா பார்த்து ஆ. அந்த மரத்துல என்ன இருக்கு ஆ. அது கீழே என்ன இருக்கு ஆ. அதுல என்ன பூ பூத்து இருக்கு ஆ. விளக்கமா சொல்லு பார்க்கலாம் யார் என்ன சொல்ற சொல்லியா நான் இப்பதான் வந்ததே இங்க வருது என் பெரிய ரோதியா போச்சு டேய், நான் வேற அந்த அம்மா விடுதா இல்ல என்னென்ன பூத்துக்குது என்னென்ன உக்காந்துக்குது மேல அதெல்லாம் காட்டு சொல்றாங்க யோ அவுதியா காட்டு சொல்ற மூதே அட சொல்லி காட்டுடா சொல்லி காட்டு என்ன நக்குது எங்க நக்குது ஆமையா யோ மூத்திர கூட வருதா சரியா எதை பாரு சொன்னா எப்படி பாரு நீ யார் இடத்துல எதை பேசுறான் அவங்க யாரு யாரு அவங்க அவங்க எப்படி பேசுறான் ஹலோ இந்த உனக்கு தெரிஞ்சு சொல்லி சொல்லுமா ஏண்டி அந்த கொரங்க பாட்டு சொல்லி நீதானே ஏண்டி அவன் கொரங்க பாட்டு பாடுவான் எனக்கு அது தெரியும் யோ அட பாய் நான் சொல்ல மாட்டேன் நீ ஒழுங்கா பாடினா அவையா எடுக்கறா ஏண்டி அவரோட வகுப்புக்கு போறீங்க அம்மா இவன் வந்து மரியாதை பேச மாட்டேன்றாமா மரியாதை வைக்கல இதுல பிச்சு போற மாதிரி கொடுங்க இது பிச்சு போனா நல்லா நான் ஏன் அடிக்கணும் நீ ஒழுங்கா பேசுற நான் அம்மா அது மட்டுமா இங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு தெரியுமா வண்ண வண்ண பூவிலே அதே வண்ணாயா புத்திருக்கு ஏறணுமா ஆத்தியா ஆத்தியா அம்மா அம்மா பூந்தோட்டம் என்ன ஆட்டை கண்டிகை கிராமத்தை சேர்ந்த ஆர்கே கண்டிகை கிராமத்திற்கு கண்டிகை பொதுமக்கள் அனைவரும் என்ன ஆர்கே கண்டிகை ஆர்கேவா ஆர்கே ஆர்ஜே என்ன ஆர்ஜே கண்டிகை சேர்ந்த பொதுமக்கள் இன்னும் ஆர்ஜே கண்டிகை சேர்ந்த பொதுமக்கள் இன்னும் பொதுமக்கள் இன்னும் மகளிர் குழுவினர்கள் இன்னும் மகளிர் குழுவினர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இதோ பொன்னூரியாக நடிக்கும் இன்னும் சரவணதாசிற்காக இன்னும் சீர்வரிசையாக கொடுத்திருக்கிறார்கள் அன்னவருக்கும் அன்னவர் குடும்பத்திற்கும் திரௌபதி அம்மன் அருள் இருக்க அம்மாவை விரும்புகிறோம். அது மட்டுமல்ல 100 ரூபாய் வாரி இருக்கிறார். நன்றி வணக்கம். இந்த வனத்தின் பெருமையை அம்மா வண்ண வண்ணமாக இங்க பாத்தீங்களா எப்படி வண்ண 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 வண்ணமாக இருக்கு எல்லா இந்த பூவும் மலரின் அழகை பார்த்தோம். அழகை பார்த்தோம். ஆனா எனக்கும் நித்திரை வருகிறது. என்னையே
வந்தா செய்தா அதே பெரியவங்க சொல்றாங்க தெரியுமா? நித்திரை எப்போது வருவதோ அதை பங்கப்படுத்தாம நித்திரை செய்ய வேண்டுமா? அப்படியா அம்மா? அது குழந்தைகளுக்காக இருக்குமா, உங்களுக்குலாம் இருக்காதுமா? சரிம்மா, நாங்க எல்லோருக்குமே சொல்லிட்டோம்மா. பிறகு விருப்பம் என்னம்மா? தோழிகளா உங்கள் துணை சற்று தூது கொள்ள. கொஞ்ச நேரம் நித்திரை செய்தா நித்திரையாக தெரிஞ்சு விடுமா? பிறகு உங்கள் இஷ்டம் அம்மா. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போது? சம்பள பிரபஞ்சத்திலே பஞ்சனை அலங்காரம் செய்யுங்க. கொஞ்ச நேரம் வாங்கம்மா.
உங்களிடத்துல எப்படி தங்கிறார் சொல்ல போகிறேன். அம்மா திடீரென்று எழுந்து கனவு கண்டேன். அசரீர் உரைத்தது என்று சொல்கின்றேன். ஆமாம், அசரீர் உரைத்த வாக்கானது எங்கள் செவியில எட்டவில்லை. அருகில் இருந்தும் எங்களுக்கு கேட்கவில்லை அம்மா. அதனால் தாங்கள் என்ன கனவு கண்டீர் என்று சொன்னாதானே தெரியும். விளக்கமா சொன்னா புரியுமா? சொன்னா விவரமான பதில் சொல்லுங்க. ஆமா அம்மா. அது எப்படி உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். அம்மா விளக்கமா சொன்னாதானமா என்ன கனவு எங்களுக்கு புரியும். அந்த என்ன கனவுன்னா ஒண்ணுமே புரியலையம்மா. தெளிவாக சொல்லுங்கம்மா. அப்படி வைக்க கூடாது அம்மா. அப்படி கொண்டு வந்த பொருள் எல்லாம் புதிதனவா அல்லது பழையனவா? அம்மா போதே யாரே மாலை சட்டமுடன் வைக்க கூடாது அம்மா. அப்படி வைத்துகிறாரே உங்களுடைய தியாகம் எப்படியம்மா இருக்கிறது? அம்மா என்ன மூவாயிரத்து இருந்தே என்னுடன்
என்னுடைய உடல் சதியெல்லாம் துணியாக துணிக்கிறது. அப்படியெல்லாம் எண்ணெயில சுழியிலே எண்ணெயை ஊற்றில அனலானது எப்படி பெண்மேலாக எரியுமோ என்னுடைய உடலே அம்மா இப்பேற்பட்ட துர்க்கனவை கண்டதிலிருந்து யாருக்கு என்ன நேரம் என்று ஆகின்றேன். அம்மா, நீங்கள் எதை நினைத்து அழுகின்றது என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்னும் விளக்கமாக சொன்னால் எங்களுக்கு தெரியாதது கூட பெரியவர்களிடம் கேட்டு அதை அறிந்து உங்களிடத்தில் சொல்வோம். சொல்லி வந்தது நீங்க விளக்கமா சொல்லுங்கம்மா. இன்னும் கண்டதை சொல்லணும். ஆமா கண்டனா ஏப்பா, இப்போது அம்மா சொன்னது கேட்டியா? எதுவுமே கேட்கலையே. ஏனென்றால் அவங்க சொல்வது எங்களுக்கு புரியவில்லை. என்ன அதனால உன்னிடத்தில் சொன்னா அதுக்கு விளக்கம் தெரிவித்தா அது ஆகாத கிணவா அல்லது நல்ல கிணவா சொன்னா நாங்க அம்மா இடத்துல சொல்லுவோம். எங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல போறேன். சரி, சொல்கின்றேன். கண்டனான் கிணவென்ன சொல்வேன் சகி, ஏது சொல்வேன் சகி. ஒரு கண்ணப்பல்லக்கினில் என்ன வைத்து கோலம் காட்டவும் மலர் சூட்டவும் சொல்றாங்களே. ஆமாம், எனக்கு ஒரே சந்தேகம் தான். பல்லக்குல எத்தனை வகை இருக்கு? பல்லக்கில 3 வித பல்லக்கு இருக்கு. அது எது எதுக்கு உதவும்? அது எப்படி இருக்கும்? இந்த முத்து பல்லக்கு, முத்து பல்லக்கு, புஷ்ப பல்லக்கு, புஷ்ப பல்லக்கு, கர்ண பல்லக்கு, கண்ண பல்லக்கு. இந்த புஷ்ப பல்லக்கு முத்து பல்லக்கு, புஷ்ப பல்லக்கு. புஷ்ப பல்லக்கு தேர்த்துனாங்க நல்லதுக்கு உதவுது. ஓஹோ, இப்போது இங்க என்ன செய்றாங்க? பாரத விழா திருநா நடக்குது. என்ன நடக்குது? சாத்துப்படி நடக்குது. சாமி சாத்துப்படி நடக்குது. சாமி ஊர்வலம் வருது. ஊர்வலமா வருது. அது புஷ்ப பல்லக்கு. முத்து பல்லக்கு, புஷ்ப பல்லக்கு இது போல சொல்லுவாங்க. ஆமா, முத்து பல்லக்குனா ராஜாலாம் உட்கார்ந்து வருவாங்க. ஓஹோ, பெரிய பெரிய ராஜா எல்லாம் அவரை வைத்து அழைத்து வருவாங்க. அது முத்து பல்லக்கு. அதெல்லாம் இருந்தாலும் மூன்றாவதா சொன்னியே அந்த கண்ணு பல்லக்கு, அது எப்படி இருக்கும்? ஏண்டி கொஞ்சம் கேட்டு வா. கேட்டு வரேன். ஐயா, டேய், கண்ணு பல்லக்கு